இந்த டயபெட்டிக் ஃபுட் அட்டாக்க வந்து நம்ம எப்படி முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறோம்னா, சிம்பிளா வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு 3 விதமான ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். இத வந்து நாங்க வந்து சிபிஆர்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து எப்படி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இருதயத்த நம்ம அழுத்தி, அவங்கள அட்டாக் இன்னும் தீவிரமாகாம சிபிஆர் பண்ணி சேவ் பண்றோமோ, அதே மாரி ஃபுட்டுக்கும் சிபிஆர்ங்கிற ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. சிபிஆர்னா ஃபர்ஸ்ட் அந்த சினா என்ன அர்த்தம்னா செக். எத செக் பண்றோம்? டெய்லி நம்மளுடைய கால வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய கால்ல ஸ்கின் கிராக்ஸ் வருதான்னு பார்க்கணும். கால்ல உணர்வு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். கால்ல வந்து எங்கேயாவது ஆணிக்கால் வர மாரியான ஒரு பிரச்சனைகள் இருக்காங்கிறத பார்க்கணும். நடந்து போறீங்க. நடந்து போகும்போது நடக்க, நடக்க, நடக்க கால்ல வந்து பாதத்தில வலி வருதோ, இல்ல காஃப் மசில்ல வலி வருதோ, இல்ல தை மசில்ல வலி வருதோ, அந்த மாரி வலி வரும்போது நடக்க முடியாம உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி போற மாரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணும் முன்கூட்டியே. ஸ்கின் கிராக்ஸு, நியூரோபதின்னு சொல்லுவோம். கால்ல உணர்வு கம்மியா இருக்கிறது. 2வது வந்து பாதங்கள் வந்து ஃபுட்டோட அடிப்பாதம் வந்து ஆர்ச் அதோடைய வளைவுகள்லாம் ஃப்ளாட்டன் ஆயி கால்ல ஆணிக்கால் வரக்கூடிய நபர்கள், கால்ல ஏற்கனவே புண் வந்துட்டு ஆறுன நபர்கள், ஆறாத நபர்கள் இவங்கலாம் வந்து டெய்லி கால வந்து செக் பண்ணிக்கணும். ஏதாவது கால்ல வந்து ஸ்கின் கலர் மாறுதல் இருக்கா? நெயில்ஸ்ல ஏதாவது கலர் மாறுதல் இருக்கா? ஸ்கின்ல ஏதாவது கிராக் வருதா? புண் ஏதாவது வருதா? அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து மெலிசா, ஃப்ரெஜைலா இருக்கும். அதாவது ஸ்கின் வந்து திக்கா இல்லாம ஒரு சிலருக்குலாம் வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கறனால ஸ்கின்ன பார்க்கும்போதே அது எப்பயாவது இன்னும் ரொம்ப மெலிசாவும் கிராக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கக்கூடிய அந்த மாரியான ஒரு ஸ்கின்னோட நியூட்ரிஷனே கம்மியா இருக்க நபர்கள். அவங்கலாம் ஸ்கின் கேர் ரொம்ப நெறையா எடுத்துக்கணும். டெய்லி ஸ்கின் வந்து வாட்ச் பண்ணணும். ஏதாவது கிராக்ஸ் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு. டே டு டே செக் பண்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில பிரிவென்ட் பண்றதுக்கு.